தூங்கும்போது என்னாச்சு? நீ அடங்கிட்ட. சுவாசம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட உங்கள் கால் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்சி சுருங்கும். உங்கள் காலில் என்ன ஆகும்? உடம்போட இது என்ன ஆகும்? எக்ஸ்பெண்ட் ஆகி திரும்ப சிங்க் ஆகும். வயிறு தொப்பகிறவங்கிட்ட மேலே பார்த்தா தாலாட்டுதே. என்ன மாதிரி ஆளு மேலே வயிற்றில் பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை கழிச்சிட்டா நிம்மதியாக தூங்கும். ஏன்? அது ஏறி ஏறி இறங்கின்னு இருக்கும். நான் ரொம்ப ரசித்தேன். ஆதிகேசவன் ஒருத்தர் எனக்கு கூட வேலை பார்த்துருந்தாரு. நைட் ஷிஃப்டில் தூங்குவா இருப்பார். அந்த ஷாப்பே அப்படி அலரும். யாரோ ஒருத்தங்கிறான் அப்படின்னு ஊருக்கே தெரியும். எங்கள் அப்பா சேர்த்துட்டாரு அரிசி கொடுத்து இது திருவள்ளூருக்கு போனால் அந்த பாராத்தியில் அந்த பாழஞ்சு போனால் அந்த குளத்தில் குளிக்கணுன்றதுக்காக காரில் தூங்கிட்டேன் நான். என் பிள்ளை ஏந்து வெளியே போயிட்டான். யோ கார் புள்ள நீ தான் ஏங்குற, காரு அதிருதுட்டேன். அதுதான் வாசி. உன் தூக்கத்தில் உன் சுவாசம் இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணுதே? காத்த இஷ்டகதிக்கு இழுத்து, இஷ்டகதிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ இழுத்துக்கும், எவ்வளோ விடுமோ அவ்வளோ விட்டுரும். என்ன கிடையாது, கவுண்டபிள் கிடையாது. எவ்வளோ இழுக்கணுமோ அவ்வளோ. உன் உடம்பெல்லாம் காலில் ஏந்து பார்த்தா எப்படி இருக்கான்? எதனால்? காத்தால் என்ன பண்ணுச்சு? இந்த உடம்பே காத்தால் ஜலிக்கப்பட்டு இருக்குது.